டெல்லி முதலமைச்சர் கெஜ்ரிவாலுக்கு அளித்த இடைக்கால ஜாமீனை நீடிக்க முடியாது. உச்சநீதிமன்றத்தின் கோடைக்கால சிறப்பு அமர்வு உத்தரவு. தலித்கள் பழங்குடியினரின் நலன் விரும்பிகள் என கூறிக்கொள்ளும் எதிர்க்கட்சிகள்தான் அவர்களது உண்மையான எதிரிகள். பிரதமர் மோடி குற்றச்சாட்டு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வரும் 1ஆம் தேதி டெல்லி பயணம். இந்தியா கூட்டணி கட்சிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறார். ஜூன் 1ஆம் தேதி திமுக மாவட்ட செயலாளர்கள் வாக்கு எண்ணிக்கை முகவர்கள் கூட்டம். வாக்கு எண்ணிக்கையின் போது கடைபிடிக்க வேண்டிய வழிமுறைகள் குறித்து ஆலோசனை. ரேஷன் கடைகளில் மே மாதத்திற்கான பருப்பு, பாமாயில் வாங்காதவர்கள் ஜூன் முதல் வாரத்தில் பெற்றுக்கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவிப்பு. தேர்தல் நடத்தை விதிகள் அமலில் இருந்ததால் கொள்முதல் செய்வதில் தாமதம் ஏற்பட்டதாக விளக்கம். முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டுவது தொடர்பாக டெல்லியில் நடைபெற இருந்த மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் மதிப்பீட்டு குழு கூட்டம் திடீர் ரத்து. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வரவேற்பு. தமிழகத்தில் அடுத்த 5 நாட்களுக்கு வெப்ப அளவு படிப்படியாக அதிகரிக்கும் என வானிலை மையம் தகவல். கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்பு. கடந்த 3 ஆண்டு திமுக ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு 71,960 கோடி ரூபாய் கடன் வழங்கப்பட்டுள்ளது. தமிழக அரசு தகவல். மின்சாரத்தை வெளிச்சந்தையில் இருந்து பெறும் நிறுவனங்களின் மீது கூடுதலாக மேல்வரி விதிப்பதை கைவிட வேண்டும். தமிழக அரசுக்கு ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். சென்னையில் தங்கத்தின் விலை சவரனுக்கு 160 ரூபாய் உயர்ந்து 53,920 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலையும் உயர்ந்தது. மிசோரம் மாநிலத்தில் கனமழையால் கல்குவாரி பாறைகள் சரிந்து விபத்து. 14 பேர் பலியான பரிதாபம். பப்புவா நியூ கினியாவில் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல். அனைத்து உதவிகளையும் வழங்க இந்தியா தயாராக இருப்பதாக உறுதி.